ஸோ ஹலோ நண்பா, எங்கடா பிரகாஷ் போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அச்சங்கோயிலுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். நேற்று வந்து நம்ம ஊரில் வந்து சரியான மழை. ஸோ அதனால் அச்சங்கோயிலில் வந்து ஃபுல்லாகவே வந்து தண்ணி வந்திருக்குன்னு சொல்லி பசங்க 2-3 பேர் வந்து சொன்னாங்க. ஸோ ஜாலியாக போய் அந்த தண்ணியில் போய் நல்லா வந்து குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போய்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கேமராவோட ஆங்கிள் வந்து செட் பண்ணி நான் வந்து வீடியோ வந்து இத்தனை நாள் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் வந்து நான் கரெக்டாக வந்து ஆங்கிளே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஆங்கிள்லாம் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி தெரில. சப்போஸ் ஆங்கிள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணிடலாங்க ஆங்கிளை. ஏன்னா வீட்டில் வச்சு நம்ம பார்க்கும்போது ஆங்கிள்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம வெளியே பைக் எடுத்துகிட்டு வரும்போது தான் சுச்சுவேஷனை பொறுத்து ஆங்கிள் வந்து பயங்கரமாக வந்து டிஃபர் ஆகிக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது, கேட்டு போட்டிருக்காங்களா? கேட்டு போடலை. இந்த கேட்டு போட்டாங்கன்னா அதில் வெயிட் பண்ணி அதாவது நான் கிளம்புன டைமே வந்து ரொம்ப டிலே. மணி ஒரு 12 கூட இருக்காது, 11 ஆக போகுது. ஸோ மார்னிங்கே கிளம்பணும்னு சொல்லி நினச்சிருந்தேன். கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் இருந்துச்சுங்க. இன்றைக்கி வீடியோ வந்து எதுவுமே வந்து போடாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து வீடியோ எல்லாத்தையும் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ தாங்க நம்ம வந்து கிளம்புறோம். அம்மா கூட சத்தம் போட்டாங்க, டே கிளம்ப வேண்டியதானடா, என்னடா வெயிலோட போகிற அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கம்மிங் சண்டே வந்து அதாவது 6ஆம் தேதி நம்ம வந்து சென்டர் ஆஃப் த எர்த்துக்கு வந்து போக போகிறோம். என்னடா சென்டர் ஆஃப் எர்த்தா, என்னடா இது பிரகாஷ், ஸ்பேஸுக்கு எதுவும் போகிறியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்பேஸுக்கெலாம் ஒன்றும் போகலைங்க. கேரளாவில் இருக்கிற ஜடாயுக்கு தான் போக போகிறோம். அது பிளான் வந்து ரொம்ப நாள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஒரு யோசனை இருக்கும். அதாவது நம்ம விளாக் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு யோசனை இருக்கும், என்னடா பிரகாஷ் நீ வந்து திருவனந்தபுரம் போகணுன்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னியே, அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய டவுட் வந்து இருக்கும். அவங்க திருவனந்தபுரம் வந்து நான் போகணுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து வச்சுருந்தேன். ஸோ லாஸ்ட் விளாக் பார்த்த ஆட்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இங்கேருந்து நம்ம கேரளா போயிட்டு அங்கே வந்து எதுவுமே சுற்றி பார்க்க முடியாமல் தவிர்க்க முடியாத காரணத்தினாலையும் தம்பிங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத காரணத்தினாலையும் நம்ம வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ அதனால தான் நான் வந்து அந்த வீடியோ, அதாவது விளாக் லாங் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். எல்லாமே வந்து சொதப்பல் தாங்க. வீடியோ ஆங்கிள்லேருந்து எல்லாமே பயங்கர சொதப்பல். அதனால் அந்த வீடியோ வந்து வந்திருக்காது. பட் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் நிறைய போட்டிருப்பேன். அதில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், இவ்வளோ தூரம் கூட்டு வந்துட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு கூட்டு போகிறீங்களாடா, மனசெல்லாம் கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் வந்து அந்த வீடியோலேயே நான் கடைசியாக சொல்லியிருப்பேன், இனிமேல் சோலோ ரைடு தான் பண்ணும் போல் அப்படின்னு சொல்லி. நான் எப்போ சொன்னேனோ என்னன்னு சொல்லி தெரில. ஆனால் நம்ம வந்து இப்போ வந்து சோலோ ரைடு தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். மீனாட்சிபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம சென்ட் ஜோசப் பப்ளிக் ஸ்கூலுங்க. நம்ம அப்போ சின்ன பிள்ளையாக நம்ம அதாவது ஒரு 9th 10th படிச்சுட்டு இருக்கோம். இந்த ஸ்கூல் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நல்லா வந்து வெல் ட்ரெயின் பண்ணி நல்லா பெருசாக வந்து கட்டிட்டாங்க. நம்ம படித்த ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க வரும். அதாவது சென்ட் ஜோசப்னு சொல்லிட்டு அந்த போர்டு வந்து வெளியே வச்சுருப்பாங்க. ஸோ பார்த்தாலே உங்களுக்கே வந்து நல்லாவே தெரியும், அந்த தூரத்தில் இருக்கும். அந்த இருக்குனாங்க சென்ட் ஜோசப் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ இந்த ஸ்கூலில் தாங்க நம்ம வந்து 10th வரை வந்து படித்தோம். ஸோ வேறு லெவலில் மெமரிஸ்லாம் வந்து ஸ்கூல்லலாம் நிறைய வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு நான் காலையில் எப்போ போவோம் அப்படின்னா, காலையில் 5 மணிக்கு பஸ்ஸுங்க. நம்மளுக்கு 5 மணிக்கு பஸ்ஸை நம்ம ஏறி முடிச்சுட்டு நம்ம வந்து நேராக வீட்டுக்கு வரும்போது ஒரு 6 மணி ஆயிரும். ஈவினிங் ஒரு 6 மணிக்கிட்ட ஆயிரும் நம்மளுக்கு. ஸோ அதாவது 10th படிக்கும் போது எல்லாருக்கும் ஸ்டடீஸ் வச்சு 100% ரிசல்ட் வரணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பசங்க வந்து 450க்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எஃபர்ட் போட்டு பயங்கர ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி எங்களெல்லாம் பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி 10th வந்து அவ்வளோ நல்ல மார்க் எடுக்க வச்சதுக்கு இந்த ஸ்கூலில் இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே வந்து ஒரு பெரிய உதாரணங்க. அதனால் இந்த ஸ்கூலில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஏகப்பட்ட மெமரிஸ் வந்து நிறைய வந்து கொட்டி கிடக்குதுங்க. கேரளா லாரி வழி விடுங்கோ. ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தோம்னா கரெக்டாக இருக்குங்க நம்மளுக்கு. எப்போவுமே நம்ம வந்து அச்சங்கோயில் போக போகிறோம் அப்படின்னா இந்த பெட்ரோல் பங்கு தான் நம்ம எப்போவுமே வருவோம். ஸோ அதனால் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தா போதும் 200 ரூபாய்க்கு. அதுக்கு மேலே என்ன சாதிக்க போகிறோம்? இரநூறுண்ணே. 200 அடிங்கோ. ஸோ ஃபைனலி பெட்ரோல் பங்கில் வந்து ஜம்முன்னு பெட்ரோல் அடித்தாச்சு. நம்ம பையனையும் வந்து உற்சாகப்படுத்தியாச்சு. அதாவது பெட்ரோல் அடித்தாலே வந்து ஜாலியாக ஏறுவான் பையன். ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. பண்புலி அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணி நம்ம வந்து
அச்சங்கோயிலுக்கு வந்து போக வேண்டியது தான். இவ்வளோ அழகான பியூட்டிஃபுல்லான பிளேஸ்லாம் வந்து பார்க்க முடியுமா? ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் வேறு லெவலில் தரமாக இருக்குங்க. என்னடா பிரகாஷ் போகிற இடம் ஃபுல்லாக தரமாக இருக்குன்னு சொல்கிறேன், ஆனால் எவ்வளோ தரமாக இருக்குன்னு சொல்லி காமிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நான் தரமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா இன்றைக்கி எவ்வளோ தரமாக இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்ச்சு பை இன்ச்சு வந்து நான் காமிக்க போகிறேன். எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து சோலார் ரைடு வந்திருக்கோம். ஸோ வந்து நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் வைக்கணும்னு சொல்லி எந்த ஒரு அவசியமும் இல்லை. லேட்டாக சாப்பிட்டு லேட்டாக தான் நம்ம வந்து கிளம்பியிருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லைங்க. நம்ம எவ்வளோ லேட்டாக போனாலும் இன்றைக்கி எல்லா இடத்தையும் மிஞ்சி போனால் இந்த வீடியோ வந்து பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி வர்றது மாதிரி வந்தாலுமே 2 வீடியோ பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். பார்த்தேன் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் மவுண்டன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. மேலே போகும்போது நம்ம வந்து ஃபுல்லாகவே ஹில்ஸில் தான் ஏற போகிறோம். ஸோ அதனால் மவுண்டன் எல்லாத்தையும் பக்கத்தில் பார்க்கலாம். மேலே வந்து ஏறினதுக்கப்புறம் வந்து நம்ம மேலேருந்து கீழே வந்து நம்ம பார்க்கும்போது ஊர் எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ குட்டியாக பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம எல்லாமே வந்து வேறு லெவலில் வெறித்தனமாக வந்து பார்க்கலாங்க. ஸோ நம்ம ட்ராவல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருக்கிற ஆட்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது சோலோ ட்ராவலராக நம்மளுக்கு ஒரு லிமிட்டே கிடையாடா, நல்லா என்ஜாய் பண்ண அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஆல்மோஸ்ட் ஃபோனில் வந்து டவர் கட்டாக இருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுற ஆட்கள் மட்டும்தான். ஸோ அதனால் வந்து டவர் ஃபுல்லாகவே கட்டாக இருக்கும். யார் ஃபோன் போட்டாலும் நாட் ரீச்சபிள் அப்படின்னு தான் சொல்லி தான் வரும். ஸோ அதனால தான் எனக்கு வந்து கம்பெனி மீட்டிங் அதை ஒரு கால் வந்துச்சு. அந்த கால் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பேசிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து கிளம்பியாச்சுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம பேசணும் அப்படின்னா நமக்கு வந்து இது பண்ண முடியாது, கால் வந்தால் நம்மளால் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து டாக்டர்ஸ்லாம் தப்பாக நினச்சிப்பாங்க, என்னடா அது இந்த பையன் ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டேங்கான், சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி வந்து லேபர்ஸ் டே. ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே லீவு. நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் திறந்துருக்குது. எனக்கு தெரிஞ்ச டாக்டர்லாம் உட்காந்து கேஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து பார்க்காம அப்படி கண்டுக்காமல் வந்து நம்ம வந்து வந்தாச்சு. பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தாண்டா லீவ் விட்டுருக்காங்க, ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சார் நீங்கள் வேறு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து எதுவுமே பார்க்காம அப்படியே வந்து நம்ம கிளம்பி வந்தாச்சுங்க. ஸோ மவுண்டெயின்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ க்ளோஸில் வந்து இருக்குதுன்னு சொல்லி. நம்ம இந்த ஒரு மவுண்டெயினில் இது பக்கத்தில் இன்னொரு மவுண்டெயின் இருக்கும். அந்த ஒரு மவுண்டெயினில் தான் நம்ம வந்து பைக்கை கொண்டு மேலே வந்து ஏற போகிறோம். இருக்க முடியல என்னால், எப்போண்டா மேலே ஏறுவோங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், நெக்ஸ்ட் வீக் அதாவது கம்மிங் சண்டே May 6 ஜடாயு வந்து போகிறோங்க. சென்டர் ஆஃப் த எர்த்து ஜடாயுக்கு போயிட்டு வேறு லெவலில் என்ஜாய் பண்ண போகிறோம். 2 பேர் போகிறோம் அந்த ஒரு இடத்துக்கு. நானும் என் மாமா பையனுக்கு வந்து போகிறோம். அவனுக்கும் வந்து எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு. எனக்கும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்கு அவ்வளோ பிடிக்கும். மிச்சர் இருக்கிற 2 தம்பிங்களுக்கு தான் வந்து வெளியே போகணுன்னு சொல்லி ஆசை இருக்கும். ஆனால் வந்து வெளியே வந்து போனால் நம்மளுக்கு வந்து எரிச்சலாக இருக்குமே சொல்லிட்டு வீட்டிலே இருப்பாங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக் வந்து எந்த ஒரு பிளானு எந்த ஒரு சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. நம்ம நேராக வந்து ஜடாயு போகிறோம் அவ்வளோதாங்க. நானும் ரொம்ப நாள் ட்ரிப்பு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ஜடாயு போகணும், திருவனந்தபுரம் போகணுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கு. எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து வீக்லி வந்து ஒன் டே தான் வந்து நம்மளுக்கு லீவு. இன்னொரு சாட்டர்டே பார்த்திங்கன்னா ஆஃப் டே. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ஆஃப் டே கிளம்பி அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 days வரை லீவ் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கிளம்பி அங்கே ஸ்டே பண்ணி இருக்கிற இடம் எல்லாத்தையும் வந்து வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். அந்த 1.5 நாள் இருக்கும்போது நம்ம வேலைக்கு போயிட்டு வருவோம். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கும். அந்த ஒரு டயர்ட்னஸில் வந்து நம்மளால் வந்து வண்டி எடுத்துகிட்டு நம்மளால் போக முடியாதுங்க. அதான் எப்போண்டா அந்த 2 நாள் லீவ் வரும்னு சொல்லி நான் வந்து என் கம்பெனி கேலண்டர் எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு தீபாவளிக்கு தாண்டா தொடர்ந்து 2 நாள் லீவு, அது வர 2 நாள் லீவே கிடையாது. அந்த அப்பப்போ ஹாலிடேஸ்க்கு வந்து ஒரு நாள் லீவு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் மலையில் வந்து நம்ம வந்து ஏற ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து மரமாக இருக்குது. இந்த மரத்தை எல்லாத்தையும் நான் கிராஸ் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மவுண்டன் வியூலாம் பார்க்குறதுக்கு வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். அந்த நேரம் என்னண்ணா தலையில் போட்டுறாதீங்கண்ணே. ஸோ இதுதாங்க ஃபுல் வியூ. உங்களுக்கே பார்த்தாலே வெறித்தனமாக இருக்கா? ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த ஒரு மவுண்டெயினில் தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து மேலே வந்து ஏற போகிறோம். அவ்வளோ எக்ஸைட்டாக வந்து இருக்குதுங்க. எனக்கே வந்து எப்பண்டா மலைக்கு மேலே ஏறுவோம் பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு இடத்துல மெயினாக வந்து சொல்லணும், 40க்கு மேலே இந்த ஒரு இடத்துல வந்து போகவே முடியாது. ஏன்னா அவ்வளோ டேர்னிங்ஸ் வந்து இருக்கும். திடீர்னு இறங்கும், திடீர்னு ஏறும். ஸோ அதனால் வளைவுலாம் வந்து அங்கங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் 40 to 50 இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து போக முடியாது இந்த ஒரு இடத்துல. ஸோ அதுதாங்க ஒரு பெரிய
ஸோ ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டு கிராமங்க. இந்த கிராமத்தை நம்ம வந்து கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஹில்ஸ் ஏரியா தான். என்றும் தனிமையாக இருந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை அழகாக இருக்கும். கூட யாரையும் வச்சுக்கிட்டு நீங்கள் எதுவும் பிளான் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நாசமாக போகிறதுக்கு நீங்கள் போடும் பிள்ளையார் சொல்லியாக அது இருக்கும். அவ்வளோதாங்க சிம்பிளாக என்னை பொறுத்தவரை நான் சொல்லணும்னா. எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கோங்க. என்னோடய சொந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன். உங்கள் மனசுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னு தோணுதோ அதை வந்து தாராளமாக பண்ணிடுங்க. யார் வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. கடைசி வரை அவங்க வரமாட்டாங்க. அடுத்த ஆளுக்காக உங்களோட ஆசையை வந்து நீங்களே குழி தோண்டி புதைச்சிடாதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ இந்த வியூ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து டேம் வந்து இருக்குது. ஸோ மித்த எல்லாமே வந்து கீழே இருக்கிற டவுன் ஏரியா தாங்க. நம்ம வந்து ஹில்ஸில் அப்படியே ஏறிக்கிட்டு இருக்கோம். இது வேறு ஒன்று கையை போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கு. வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்குதா? ஸோ அவ்வளோதான் ஏறிட்டியா பிரகாஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ வெறும் வந்து ஒரு 35% வந்திருக்கும். இன்னும் ஒரு 65% இருக்குது. அப்படியே போவோங்க. இந்த பைக்கில் எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. 5வது பென்ட்டு இது. ஸோ இது வீக்கெண்டு கிடையாதுலாங்க, வாரத்தில் ஒரு நாள். ஸோ இது வந்து ஸ்கூல் கூட்டம்லாம் வந்து அவ்வளோ வந்து இந்த ஒரு இடத்துல இல்லை. இதே வந்து வீக்கெண்ட், அதாவது சண்டே அந்த மாதிரி டயத்தில் வந்தோம்னா பயங்கர கூட்டம் இருக்கும். அதான் நான் வந்து இப்போ இன்றைக்கி ஜடாயு போகாமல் சண்டே வந்து போகலாம், இன்றைக்கி போனோம் அப்படின்னா ரொம்ப சங்கடம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைய பிளானை வந்து அப்படியே வந்து டோட்டலாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. 6வது ஹேர்பின் பெண்டு. என் செல் இப்போ சவுண்டை பார்த்தீங்களா? என் தங்கப்பிள்ளை இப்போ தான் வந்து செகண்ட் சர்வீஸ் விட்டேன். ஃபஸ்ட்டு சர்வீஸ் விட்ட மறுநாளே வந்து வண்டி எடுத்துகிட்டு நேராக எங்கே மதுரைக்கு போயிட்டோங்க. மதுரைக்கு போயிட்டோம். செகண்ட் சர்வீஸ் விட்ட மறுநாள் கேரளா, அதுக்கு அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டேன். அடுத்து இன்றைக்கி வந்து அச்சங்கோயில் ஹில்ஸ் ஏரியா வண்டியை மலைக்கு மேலே ஏற்றியாச்சு. எப்போம்லாம் சர்வீஸ் போகிறானோ போயிட்டு வந்ததுக்கு அடுத்து 4 நாள் 5 நாள் தொடர்ந்து இவன் வந்து எங்கேயாவது ஒரு லாங் ட்ரிப்பு ஹெவியாக வந்து போக ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனால் இனிமேல் வந்து நம்ம வந்து வண்டியை சர்வீஸ் விட்டு எடுத்த உடனே வண்டி அடுத்து எங்கேயோ ஹில்ஸ் ஏரியாவுக்கு வண்டி ஏற போகுது அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து கணிச்சிடலாம். இதுக்கப்புறம் இன்னொரு பென்ட்டு. ஸோ 2 பென்ட்டை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கேரளா செக் போஸ்ட், அதுக்கடுத்து கேரளா ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே நம்ம போயிடுவோங்க. எந்த ஒரு அனிமலும் வந்து வராமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். போனோமா, தண்ணி இருந்தால் குளித்தோமா, இல்லைனா வந்து மோட்டோ விளாக் எடுத்தோமா, வீட்டை பக்கம் போனோமான்னு சொல்லி இருக்கணும். நேற்று நைட்டு தான் கனவுல வந்து ஒரு சிறுத்தை வந்து நேற்று துரத்துற மாதிரி ஒரு கனவு கண்டேன். அதுக்குள்ளே காட்டுப்பகுதிக்கு திடீர்னு ஒரு பிளான் போட்ட மாதிரி திடீர்னு போய்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்பவே வந்து ஃபாரஸ்ட் ஏரியாங்க இது வந்து. ஜஸ்ட் சிங்க வருங்க, யானையோட சாணம். ஸோ யானைலாம் வந்து இந்த இடத்துலலாம் வந்து நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், யானை புலி கரடி எல்லாமே இந்த ஒரு இடத்துல உண்டு. ஸோ அதனால் யார் எங்கே போனாலும் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வந்து இருந்துக்கோங்க ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா. இல்லை இந்த ஒரு ஏரியாவில் வந்து நம்மளுக்கு வந்து அனிமல்ஸ்லாம் எதுவுமே கிடைங்க பாருங்கள், இங்கே கூட யானை சாணம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஒரு ஏரியாவில் வந்து அனிமல்ஸ்லாம் அவ்வளோ வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி போனோம் அப்படின்னா அந்த ஒரு இடத்துல தாங்க மெயினாக வந்து அனிமல்ஸே வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து போகிற ஆட்கள் வந்து எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் பார்த்து பத்திரமா சேஃபாக வந்து போயிட்டு வாங்க. நம்ம வந்து கேரளா செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணி அதாவது கேரளா செக் போஸ்ட்டை வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். சேட்டா இப்போ வந்து நம்ம நேராக அச்சங்கோயிலுக்குள்ளே வந்து போக போகிறோம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குங்க. இதே ரோட்டில் தான் நம்ம வந்து நேராக வந்து போக போகிறோம். எங்கேயும் வந்து நம்ம வந்து திரும்ப போகிறது கிடையாது. ஸ்ட்ரெயிட் ரோடு தான், ஃபுல்லாகவே வந்து டவுன் வேர்ட்ஸ் தான், இறங்க தான் செய்யும், மேலே ஏறாது. ஸோ அதனால் வந்து நம்ம ஃபுல்லாகவே கிளச்சை பிடிச்சிட்டு அப்படியே ஈஸியாக வந்து கீழே இறங்கலாம். இதெல்லாம் ஆல்ரெடி வந்திருக்கேங்க நான், ஆனால் விளாக் எடுத்தது கிடையாது. நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். வர டயத்தில் என் கையில் வந்து யூடியூப் சேனல்லாம் இருந்துச்சு. ஸோ விளாக் எடுத்துலாம் போடணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து திங்க் பண்ணாலும் விளாக் எடுத்து போட முடியாது. ஸோ ஒரு மாதிரி அவங்க அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதே நம்ம தனியாக வந்தோம்னா நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதான் அம்மாட்ட சொன்னேன், நீ தனியாக போய் பழகுடா, நீ ஒரு குறிக்கோளோடு போய்கிட்டு இருக்க. ஸோ அதனால் வந்து நீ தனியாக போய் பழகு, எதுக்கு ஒரு 4 பேர் 5 பேர் அவங்க கூட வரணும்னு சொல்லி நீ எதிர்பார்க்குற. ஏன்னா அவங்க யாருமே வந்து யூடியூப்பில் வந்து சாதிக்கணும் மேலே போகணும்னு சொல்லி நினைக்கிற ஆட்கள் கிடையாது. ஜஸ்ட்டு என்ஜாய்மெண்ட், அதுக்கு தான் வந்து அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க. நீ வந்து யூடியூப்பில் வந்து ஏதோ ஒரு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற ஆள். ஸோ அதனால் நீ வந்து எங்கே போனாலுமே தனியாக போ, யாரை பற்றி எதுவும் நினைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போம்லாம் டவுனாக இருக்கணும், நான் அப்போம்லாம் வந்து என்னை நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு நான் பார்ப்பேன்.
அப்படி முடியாத பட்சத்தில் எங்கள் அம்மாட்ட போய் அம்மா நீங்கள் இப்படி சொல்லுங்கம்மா என்னைய பார்த்து அப்படின்னு சொல்லுவேன். உடனே அவங்க சொல்லுவாங்க. உடனே அம்மாவே சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் வந்து நம்ம வந்து கிளம்பிடுவோங்க. இப்படியே தான் அம்மா இன்றைக்கும் அதான் சொன்னாங்க, யாரையும் எதிர்பார்க்காத, உன் லைஃப்பை நீ என்னன்னு பாரு, யாருக்காகவும் உன் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுறத குறைச்சிடாத, எதுவும் பண்ணுறாத. ஸோ எதுவும் பண்ணுறத வந்து அப்படி நிப்பாட்டிடாத, ஸ்டில் நீ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இரு, அதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ கார்லாம் வந்து நிற்குதுலாங்க, இந்த மாதிரி ஏரியாலலாம் வந்து நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாங்களாம் ஆல்மோஸ்ட் நிறைய தடவை வந்திருக்கோம். ஸோ அதனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, யானைலாம் இந்த மேலே பள்ளத்தாக்கு, அதாவது இந்த மேலே இருக்கலாங்க, இதுலேருந்து யானைலாம் வந்து புத்துன்னு கீழே விழுமா, கீழே விழுந்து இந்த ரோட்டில் வந்து நடந்து போகுமா. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஏரியாவில் நிப்பாட்டாதீங்க, யானை எப்பப்போ வருது எப்படி கீழே விழுதுன்னு சொல்லி தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் முன்னாடிலாம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துருக்கோங்க இந்த லைனில், ரொம்பலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes தான். அதுக்கடுத்து இடத்த விட்டு கிளம்பிடுவோம். அப்படி நிற்கிற நேரமும் வந்து புலம்பிக்கிட்டே இருப்போம், யானை எதுவும் வரக்கூடாது, யானை எதுவும் வரக்கூடாது. நானே பைக் எடுத்துகிட்டு போகும்போது நீ வேணா சண்டைக்கு வாடா, இப்போ வேணா